நவம்பர் 10 ஒரு நியூஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் என்னென்னா யூனிட் 5 இந்தியன் பாலிட்டி லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சி அமைப்புகள் இந்த சிலபஸுக்கு அண்டரில் வர்ற ஒரு நியூஸ் தான். மாநிலம் முழுவதும் நவம்பர் 23 கிராம சபை கூட்டம் வந்து நடைபெற போகுதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்காங்க. நிர்வாக காரணங்களால் 1 நடத்த வேண்டியது 23 வைக்கிறாங்க. உள்ளாட்சிகள் தினம் அது வந்து நவம்பர் 1 அந்த டே தான் நமக்கு வந்து கிராம சபை கூட்டம் நடத்துகிறாங்க. அது இப்போ சில நிர்வாக காரணத்தினால 23 நடத்துகிறாங்க. கிராம சபை கூட்டங்கள் வந்து எங்கே நடத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்தில் வந்து நடத்தக்கூடாது. நம்ம கிராம சபை அப்படின்ற செயலி ஒன்று இருக்குது, ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பில் வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு தொடர்பான அந்த நிகழ்ச்சிகளை பற்றி பதிவிடணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சமச்சீர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய விடுதலைக்கு பின் உள்ளாட்சி அமைப்புகள் இப்போ 1957 வந்து அதிலிருந்து 1986 வரை நிறைய உள்ளாட்சி அமைப்புகள் வந்து எந்த மாதிரி இருக்கணுன்றத ஒரு கருத்து உருவாகியிருந்திருக்கு. அதில் 4 வந்து ஒரு முக்கியமான குழுக்களை பற்றி பேசியிருக்காங்க. என்னென்ன குழுக்கள் அப்படின்றத பார்க்கலாம். சமூக அபிவிருத்தி திட்டம், அப்புறம் வந்து தேசிய நீடிப்பு சேவை, அப்புறம் பஞ்சாயத்து ராஜ் சட்டம். இதெல்லாம் வந்து முக்கியமான சட்டங்கள். இந்த சட்டங்கள் மூலமாக நிறையா குழுக்கள் வந்து பரிந்துரைக்கப்பட்டுச்சு. அந்த குழுக்கள் வந்து 73 மற்றும் 74 அரசியலமைப்பு திருச்சட்டங்கள் 1992 சிறப்பம்சங்கள் என்னென்னு இப்போ பார்ப்போம். அதுபடி ஊராட்சி மற்றும் நகராட்சிகள் உள்ளாட்சி அமைப்பு நிர்வாகிகளாக செயல்படும். குடியரசு அமைப்பின் அடிப்படை அலகுகள் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ள உரிய வயதுடையோரை கொண்ட கிராம சபைகள் மற்றும் பகுதி குழுக்கள் வந்து நகராட்சிகள் ஆகியன. 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்கலாம் வச்சு ஒரு குழு அமைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 டயர் சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லையா, அதை போட்டிருக்காங்க. 3 டயர்ஸாக வந்து பிரிஞ்சிருக்கும் அப்படின்றாங்க. 2 மில்லியனுக்கு குறைவான மக்கள் தொகை உடைய சிறிய மாநிலங்கள் பஞ்சாயத்துகளுக்கு 2 அடுக்கு முறைகள் வந்து இயங்குகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 1 மில்லியன் அப்படின்னா 10 lakhsக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 மில்லியன் அப்படின்னா 20 lakhsக்கு குறைவாக இருக்கிறது வந்து சிறிய மாநிலங்களாக நம்ம கன்சிடர் பண்ணி அதை 2 அடுக்கு முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ 20 lakhs வந்து 2 மில்லியன் அப்படின்ற 2 மில்லியனுக்கு ஈக்குவல் நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் நேரடி தேர்தல் மூலம் வந்து அனைத்து அளவிலான இடங்கள் வந்து நிரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்று. அனைத்து அளவு நிலைகளிலும் பஞ்சாயத்து தலைவர்களுக்கான இடங்கள் பட்டியல் இனத்தர் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கு மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படுறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பாப்புலேஷனை பேஸ் பண்ணி SC ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு வந்து 1/3 பங்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. பட்டியலினத்தர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடில் பெண்களுக்கு 1/3 பங்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது. எல்லா அளவு நிலைகளிலும் தலைவர் பதவிக்கு வந்து 1/3 பங்கு வந்து இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. எல்லா போஸ்ட்லேயுமே தனித்தனியாக 1/3 பங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரே மாதிரியான 5 ஆண்டு பதவி காலம் 5 years தான் டென்யூவர். சப்போஸ் வந்து அங்கே வந்து ஒரு ஆட்சி வந்து கலைக்கப்பட்டாலோ இல்லை வேறு ஏதாச்சும் டெத் அந்த மாதிரி ஏற்பட்டாலோ அடுத்து 6 monthக்குள்ளே மறுபடியும் எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அடுத்து 1994 வந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தோட சிறப்பம்சங்கள் வந்து என்னென்னு பார்ப்போம். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஒரு புதிய சட்டமாக அதை சொல்கிறாங்க. சிறப்பம்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 அடுக்கு அமைப்பு, கிராம சபை, தேர்தல் ஆணையத்தினை நிறுவுதல், நீதி ஆணையத்தினை நிறுவுதல், மக்கள் தொகைக்கு ஏற்ற விகிதத்தில் பட்டியல் இனத்தவருக்கு மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வந்து வழங்கணும். பெண்களுக்கு வந்து 1/3 பங்கு இடஒதுக்கீடு வழங்கணும். மாவட்டம் வாரியாக வந்து திட்டக்குழுக்கள் வந்து அமைக்கணும். இதுதான் வந்து அவங்களோட இது 3 tier சிஸ்டம். கிராம சபா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன், Constitution of Finance Commission, reservation of seats for SC/ST proportion to their population, 1/3 of the resolution for the women, Constitution of District Planning Committee. அப்புறம் வந்து village panchayat, local government which are functions in a village are called village panchayat. லோக்கல் உள்ளாட்சி அமைப்பை தான் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து சொல்கிறோம். அதில் வந்து டைரெக்டாக எலெக்ட் பண்ணுறாங்க பீப்புளை. 18 வயசு வந்து முடிஞ்சிருக்கணும். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்க பணி காலம் வந்து 5 வருஷமாக இருக்கும். அங்கே இருக்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்து அந்த இன்ஸ்பெக்டராக வில்லேஜ் பஞ்சாயத்தோட இன்ஸ்பெக்டராக அங்கே அப்பப்போ வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு போகிற ஒரு ஆய்வாளராக வந்து செயல்படுவார்.
500க்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு கிராமமும் 500க்கு மேலே இருக்க பாப்புலேஷன் இருக்க ஒவ்வொரு கிராமம் வந்து கிராம ஊராட்சியாக வந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னலாம் வந்து கிராம ஊராட்சியில் செயல்பாடுகள் வந்து செய்கிறாங்கன்னா, சப்ளை ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் லைட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரோடு, மெயின்டெனன்ஸ் ஆஃப் வில்லேஜ் லைப்ரரி, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்மால் பிரிட்ஜஸ், கிராண்டிங் பெர்மிஷன் டு தி housing plots, maintenance of drainage, construction of group house, cleaning of streets, maintenance of burial ground, maintenance of common elevators facilities. இதெல்லாம் வந்து மெயினான ஒரு விஷயமா ஃபங்க்ஷனாக சொல்கிறாங்க. விருப்ப பணிகள் வந்து 1994 படி தெருவிளக்குகளை பராமரிக்கிறது, சந்தைகள் திருவிழாக்கள் நடத்துறது, மரங்களை நடுறது, விளையாட்டு மைதானங்களை வந்து பராமரிக்கிறது, வண்டிகள் நிரப்பப்படும் இடங்களில் உள்ள வாகனங்கள், இறைச்சி கூடங்கள் மற்றும் கால்நடைகளை வந்து கொட்டகை ஆகியவற்றை பராமரித்தல், பொருட்காட்சிகள் வந்து நடைபெறும் இடங்களை கட்டுப்படுத்துதல், இதெல்லாம் வந்து மெயினானதாக இருக்கும். ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கிறத கொடுத்துருப்பாங்க. 3 அடுக்கு அமைப்பு உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்பு மட்டுமே, கிராம ஊராட்சி மட்டுமே வரி விதிக்கும் அதிகாரம் வந்து பெற்றுள்ளது. அதில் என்னென்ன வரி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. சொத்து வரி, தொழில் வரி, வீட்டு வரி, குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், நிலவரி, கடைகள் மீது விதிக்கப்படும் வரிகள், இதெல்லாம் வந்து அந்த எவ்வளோலாம் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து கிராம சபை கூடங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த அதிகார எல்லைக்குள்ளே வந்து வசிக்கும் மக்களை வச்சு கிராம சபை வந்து நடத்தணும், உறுப்பினர்களாக அவங்க இருப்பாங்க. அது என்னென்ன நடத்தணும் அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த கிராமத்தோட தலைவராக இருந்தவர் வந்து அந்த கூட்டத்தோட தலைவராகவும் இயங்குவார். கிராம சபை கூடங்களில் வந்து வரவு செலவு கணக்குங்களை பற்றியும் திட்டங்கள்னால் பயனடைந்தோரை பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அங்கே அதான் நடக்கும். இந்த கிராம சபை கூட்டம் வந்து வருஷத்துக்கு 4 தடவை நடக்கும்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 6 முறை நடக்குது. இந்த 4 தவிர மிச்சம் இருக்கிற 2 என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். January 26, May 1, August 15, October 2 இந்த 4 நாள்லேயும் வந்து நமக்கு கிராம சபை கூட்டம் நடத்தப்படும் சொல்லி சமச்சீரில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நவம்பர் 10ஆம் தேதியோட நியூஸ். தேங்க்யூ.